அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் அன்பார்ந்த நல்லடியார்களே, நாமெல்லாம் மார்க்க சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்ற பேராவலோடு இந்த சமையில் ஒன்று குழுமியிருக்கிறோம். நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் பாசமும் நேசமும் அன்பும் பரிவும் நின்று நீடித்து நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்தில் ஏராளமான மதங்கள் இருந்தாலும் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கொள்கையில் நாம் பயணிக்கின்றோம். பொதுவாக ஒரு மனிதன் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால், முஃமினாக இருக்க வேண்டும் என்றால், அவன் பல விஷயத்தை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தருகிறது. அல்லாஹ்வை நம்ப வேண்டும், தூதரை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும். இதையெல்லாம் ஒரு மனிதன் நம்பினால் மட்டும்தான் அவனால் சரியான முஸ்லீமாக இருக்க முடியும். அவன்தான் சரியான முஸ்லீம் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த பட்டியலில் எல்லா விஷயத்தையும் நாம் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். அதில் முதலாவதாக அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹ் இருக்கிறான், வானத்தில் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கிறான், நம்மை கண்காணிக்கின்றான், எல்லா விஷயத்தையும் நம்புகிறோம். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினோமா? சரியான முறையில் நம்பினோமா? அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லான்னு ஒரு கடவுள் இருக்கிறான், இப்படி நம்பக்கூடாது. எப்படி நம்ப வேண்டும்னு தெரியுமா? சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் கவலையிலையும் மகிழ்ச்சியிலையும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் ஒருத்தவன் இருக்கிறான். அவன் என்னையை காப்பாற்றுவான், அவன் என்னோடு பயணித்து கொண்டுதான் இருக்கிறான். ஒவ்வொரு அங்க அசைவையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை உறுதியாக நம்பிக்க வேண்டும். அதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளம். இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான், வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். முஃமின் என்றால் யார் தெரியுமா? இறைவனின் மீது ஆழமாக நம்பிக்கை வைப்பார்கள். மற்றொரு வசனத்தில் இறைவன் பேசுகிறான், வ தவக்கல் அலல் ஹய்யில் லதீன லா யமூத். மரணிக்காத என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய உங்களுடைய இறைவனின் மீது நம்பிக்கை வையுங்கள். இறைவன் இதற்கான காரணத்தை சொல்கிறான். இந்த வசனத்தை சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு மனிதர்களுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? நண்பன், சகோதரன், தாய், தந்தை, இப்படி இன்ன பிற நபர்களின் மீது தானே நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் என்னுடைய நண்பன் எனக்காண்டி உயிரை கொடுப்பதுக்கு வந்து நிற்பான். என்னுடைய சகோதரன் வருவான், எனக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் என்னுடைய தாய் துடிப்பாள், என்னுடைய தந்தை தட்டி கேட்பார். இப்படின்னு அற்பமான மனிதர்களின் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்கிறோம்ல. ஆனால் இறைவன் சொன்னது என்ன தெரியுமா? மரணிக்காத என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய என் மீது நீ நம்பிக்கை வை. உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் இந்த உலகத்தின் மீதும் இந்த உலகத்தினுடைய ஆசையின் மீதும் மனிதர்களின் மீதும் இருக்கிறது. என் மீது உன்னுடைய நம்பிக்கையை வை என்று சொல்கிறான். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் சிந்தித்து பாருங்களேன். தற்கொலை எதுக்கெல்லாம் செய்கிறாங்க? கவலை, கஷ்டம், நான் அப்செட்டில் இருக்கிறேன், நான் கவலையாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கவலையாக இருக்கிறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, ஸ்டோரி வைக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் இந்த கவலைக்கும் கஷ்டத்திற்கும் தீர்வே இல்லை என்று சொல்லி தற்கொலையில் விழுகிறான்ல, இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பவில்லை. ஒரு மனிதன் அல்லாஹ்வை சரியான முறையில் நம்பிக்கை கொண்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எந்த கவலையும் வராது, எந்த கஷ்டமும் வராது. இதைத்தான் இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ். என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதிலே யார் உறுதியாக இருக்கிறாரோ, வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், கஷ்டப்பட மாட்டார்கள், எந்த துக்கத்திற்கும் உள்ளாக மாட்டார்கள். இதுதான் அடிப்படை. இதை ஆழமாக நம்முடைய மனதில் ஏற்படுத்தி வைக்க வேண்டும். எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும், எந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். எங்கே போனாலும் என்னை காப்பாற்றுவான், எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் என்னை காப்பாற்றுவான். இது ஒரு மனிதன் சரியான முறையில் நம்பிக்கை கொண்டான்னு வச்சுக்கோங்களேன், கவலைன்னு ஸ்டோரி வைக்க மாட்டான், கஷ்டப்படுறேன்னு ஸ்டோரி வைக்க மாட்டான், ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டான். இன்றைக்கு மனிதர்களை பார்க்குறோம், ஏதோ ஒரு விஷயத்திற்கு இன்றைக்கு தற்கொலை செய்கிறாங்க.
இன்றைக்கு காதலில் தோல்வியா, வட்டி கொடுக்க முடியலையா, பொருளாதாரத்தில் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, அதற்கான தீர்வு தற்கொலை. தற்கொலையில் விழுகுறாங்க. அதற்கான காரணமே அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பலை. இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா? இன்னொரு வசனத்தில் இறைவன் பேசுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதிலே யார் உறுதியாக இருக்கிறாரோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து, மலக்குமார்கள் இறங்கி வந்து அல்லா தகாஃபு, நீ பயப்படாத, வலா தஹ்சனு, நீ கவலைப்படாத, வ அபிஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதூன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு அவர்களுக்கு நற்செய்தி சொல்வார்கள். நம்ம கவலையாக இருக்கும் பொழுது, கஷ்டமாக இருக்கும்போது, சோதனையாக இருக்கின்ற பொழுது இறைவனின் மீது நம்பிக்கை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இறைவனை உறுதியாக நம்பினால் மலக்குமார்கள் இறங்கி வருவார்களாம். இறங்கி வந்து அந்த மனிதரிடத்தில் நீ கவலைப்படாத, கஷ்டப்படாத, நீ இறைவன் அரியாபுரத்திலிருந்து ஒரு உதவியை செய்கிறான். இந்த நம்பிக்கை நமக்கு முக்கியமானது. இந்த நம்பிக்கை இறைவன் மீது ஆழமாக வைக்கணும். இன்றைக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது, சோதனைன்னு வரும்பொழுது இறைவன் மீது நம்பிக்கை இழக்கிறாங்க. எப்படி தெரியுமா? என்னை மட்டும்தான் இறைவன் சோதிப்பானா? மற்றவங்களுக்கு பார்த்தா அவனுக்கு கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா? எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, என்னை மட்டும் இவ்வளோ சோதனை சோதிக்கிறானே, போட்டு வாட்டி வதைக்கிறானே, பொருளாதாரத்தை தரமாட்டுக்கிறானே, செல்வத்தை தரமாட்டுக்கிறானே, இப்படின்னு புலம்பி நம்பிக்கை இழக்கிறான். அதுதான் இறைவன் சொல்கிறான், அல்லாஹ் ஒருவன் நம்பிக்கை வச்சுட்டேன்னு வச்சுக்குவேன். இப்போ அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த பாசத்தையும் நம்பிக்கையும் நாம் விதைக்க வேண்டும். இன்றைக்கு மனிதர்களை பார்த்தீர்களா? மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். எனக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் என்னுடைய நண்பன் என்னை உயிரை கொடுப்ப விடுவான், என்னுடைய சகோதரன் வருவான், என்னுடைய தாய் வருவாள், என்னுடைய தந்தை என்னை பாதுகாப்பான். இப்படின்னு மனிதர்கள் மீது அளவு கடந்து நம்பிக்கை வைக்கிறோம்ல, அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் நம் மீது வைக்கக்கூடிய பாசம். என்னுடைய காதலி, என்னுடைய நண்பன், என்னுடைய உறவினர்கள் என் மீது அளவு கடந்த பாசத்தை வைக்கிறார்கள். அதற்காகத்தான் அவர்கள் மீது முழு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இன்றைக்கு நிறைய நபர்கள் சொல்கிறாங்க தெரியுமா, ஆனால் அல்லாஹ் நம் மீது எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் தெரியுமா? இறைவன் தன்னுடைய திருமறையில் ஒரு சவால் விடுகிறான், இன் தஅத்து நிஅமத்தல்லாஹ், அல்லாஹுடைய அருட்கொடையை நீங்கள் என்ன நினைத்தால் ஒலா துஹ்சுஹா, அதை உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹினுடைய அருட்கொடை என்பது எண்ணில் அடங்காதது. பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கட்டும், சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருக்கட்டும், உடுத்தக்கூடிய உடையாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய காலாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் அல்லாஹுடைய அருட்கொடை. சாதாரணமாக நம்முடைய உடம்பை நினைக்கிறோம்ல, ஆனால் இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய வலிமை தெரியும். என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு கண் இல்லைனா எவ்வளோ கஷ்டப்படுவான் தெரியுமா? 10 மாதம் பாசத்தையும் அன்பையும் பரிவையும் ஊட்டி வளர்த்த தன்னுடைய தாய் எந்த தோற்றத்தில் இருப்பாங்கன்னு பார்க்க முடியாது. நம்ம எல்லாம் இங்கே பார்க்குறோம்ல, இத்தனை நபர்கள், சின்ன பசங்கள், எல்லா நபர்களையும் பார்க்குறோம்ல, நபர்களை பார்க்க முடியாது. ஒரு மனிதனுக்கு கண் இல்லைனா எவ்வளோ அவஸ்தைப்படுவான். சுற்றுச்சூழல்களை சந்திக்கிறோம், ஏராளமான இன்ப படங்கள், திரைப்படங்களை இன்றைக்கு ஏராளமானவர்கள் பார்க்குறாங்கல்ல, அதையெல்லாம் இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு கண் இல்லைனா பார்க்க முடியாது. ஒரு மனிதனுக்கு கால் இல்லைன்னு சொன்னால் அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாது. இப்படி எல்லா விஷயத்தையும் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். ஏராளமான அருட்கொடைகளை அள்ளி தர்றான். நீங்கள் உங்களால் எண்ணியே முடிக்க முடியாது, அவ்வளோ பாசத்தை வச்சுருக்கிறான். இன்னும் இதுக்கும் ஒரு பட்சம் மேலமாக சிந்திச்சு பாருங்களேன், நமக்கு கீழே எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய நிலைமையை பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது சாபர் வந்து கதவை தட்டுவாங்க, காசு கொடுங்கன்னு. அவர்களுடைய நிலையை சற்று யோசித்து பாருங்களேன். அவங்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்த வேளை என்ன சாப்பிட போகிறோம், நமக்கு யாராச்சும் காசு தருவாங்களா? யார் நம்மளை அசிங்கப்படுத்த போகிறா? நம்முடைய வாழ்க்கை இப்படியே பிளாட்ஃபார்ம்லேயே ஓடிடுமா? இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை. அடுத்த வேளை சாப்பாட்டு கிடைக்குமா? உடுத்துவதற்கு ஒழுங்கான உடை இருக்காது, கொசு கடியில், காற்று இல்லாமல், ஃபேன் இல்லாமல், லைட் இல்லாமல், இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிலைமையில் நம்மளை ஆக்கியிருக்கிறானா? எவ்வளோ அழகான முறையில், அற்புதமான முறையில் அல்லாஹ்வுடைய அருட்கொடை நமக்கு எவ்வளோ விஷயத்தை தந்திருக்கிறான் இறைவன். நம் மீது அளவு கடந்த பாசத்தை வச்சுருக்கான். ஆனால் அவன் மீது நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறோமே. நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள் மீதான நம்பிக்கை வைக்கிறோம். பாசத்தை எப்படி வைக்க வேண்டும் தெரியுமா? இறைவனின் மீது நம்பிக்கை எப்படி வைக்க வேண்டும் தெரியுமா? மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக உதாரணமாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் நமக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது. நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் தான்.
ஃபிரௌனிடத்தில் பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அதன் விளைவால் ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருகிறான். மூசா அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓடி வருகிறார்கள். அவருடைய கூட்டங்களும் ஓடி வருகிறது. எதிரில் பார்த்தால் கடல். இந்த சம்பவத்தை உணர்ந்து பாருங்கள், அப்படியே கற்பனையில் கொண்டு வாருங்களேன். அந்த நேரத்தில் மூசா அலைஹி வஸல்லம் அவருடைய சொன்ன வார்த்தை தான் இங்கே முக்கியமானது. அந்த பெரிய படையெல்லாம் துரத்தி கொண்டு வருகிறது. எதிரில் கடல், பின்னாடி கொல்லக்கூடிய கூட்டம் துடித்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை வேறறுக்க வேண்டும் என்று. அப்போ மூசா அலைஹி வஸல்லம் கால அஸ்ஹாபு மூசா, மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், இன்னால முதரக்கூன், நாம் மாட்டிக்கொண்டோம், அவ்வளவுதான், நம்முடைய கதை முடிந்து விட்டது, நம்மை கொன்று விடுவார்கள், நம்மை வேறெடுத்து விடுவார்கள். அந்த நேரத்தில் மூசா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்லா, அவ்வாறில்லை, இன்னம் மஅய ரப்பி, என்னுடைய இறைவன் என்னோடு தான் இருக்கிறான், சயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அவர்கள் கொல்ல வந்தாலும் பரவாயில்லை, இறைவனின் மீது நான் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அதன் விளைவாக இறைவன் கடலையும் பிளக்குகிறான். மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் கடலுக்குள் சென்று இறைவன் அந்த மூசா அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டத்தை காப்பாற்றுகிறான். இந்த சம்பவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். எதிரிலே கொல்லக்கூடிய கூட்டம், இங்கே கடல், எங்கே தப்பித்து போவது என்று திணறிக்கொண்டிருக்கிற நிலையில் மூசா அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, என்னுடைய இறைவன் என்னோடு தான் இருக்கிறான், அவன் என்னை பாதுகாப்பான். இந்த நம்பிக்கை தான் நமக்கு வரணும். எங்கே போனாலும், எவ்வளோ சோதனைகள் வந்தாலும், பொருளாதாரத்தில் சோதனை இருந்தாலும், உடலில் சோதனை இருந்தாலும், ஆரோக்கியத்தில் சோதனை இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனை கணங்கள் நம்மை எதிர்கொண்டாலும் இறைவன் இருக்கிறான், இறைவன் என்னை பாதுகாப்பான், இறைவன் என்னோடு தான் இருக்கிறான். இந்த வார்த்தை தான் நம்ம மொழியணும். இந்த வார்த்தை தான் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். மூசா அலைஹி வஸல்லம் ஆழமாக சொன்னார்கள், என்னுடைய இறைவன் என்னோடு தான் இருக்கிறான், எங்கேயும் போகல, மேலே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், எல்லா விஷயத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான், அவன் என்னை பாதுகாப்பான் என்ற ஆழமான நம்பிக்கையை மூசா அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். சோதனை வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது இறைவன் இருக்கிறான், எனக்குத்தான் இறைவன் சோதனையை தந்தான், அவன் தான் என்னை சோதித்து பார்க்கிறான், அவனே இதை சரி செய்வான். இதையெல்லாம் ஒரு நல்லதுக்குத்தான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். இன்றைக்கு ஒரு கவலை வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அதனுடைய தீர்வை தேடி அலைகிறோம்ல. இன்றைக்கு அதிகமான நபர்களை பார்க்குறோம், எனக்கு நிம்மதியே கிடையாது, வாழ்க்கையில் அவ்வளோ பொருளாதாரம் இருந்தாலும் மன நிம்மதி இல்லை, தேடி எங்கெங்கேயோ ஓடுறாங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் யாராச்சும் உங்களுக்கு நிம்மதி வேணுமா, இந்த சேனலுக்கு வாங்க, உங்களுக்கு நிம்மதி வேணுமா, இந்த யூடியூப்புக்கு வாங்க, இந்த சேனலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்கல்ல, அதையெல்லாம் தேடி மனுஷன் ஓடுறான். காரணம் என்ன தெரியுமா? மன நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, புலம்புகிறார்கள், கத்துகிறார்கள். இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகிய தீர்வை சொன்னார்கள். என்ன தெரியுமா? உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால், துன்பம் வந்தால், சோதனை வந்தால், வஸ்தவின் பில்லா, அல்லாஹ் விட்ட உதவி தேடும். வலா தாஜஸ், நீ கலங்கிராத, கலங்கி உட்கார்ந்துராத, வஸ்தவின் பில்லா, இறைவனத்தில் உதவி தேடு. வைன் அசாபத்தும் ஷைஉன், ஒரு விஷயம் உங்களுக்கு சோதனையாக ஏற்பட்டால், வலா தக்குல் மா ஃபஅல்து கதா கதா கான கதா, இப்படி செஞ்சிருந்தா அப்படி ஆயிருக்குமே, அப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்குமே சொல்லாத. வலாக்கின், என்றாலும், குல் கத்தர் அல்லாஹ், அல்லாஹ் விதிச்சிட்டான், மாஷா, அவன் நாடிட்டான், ஃபால, செஞ்சிட்டான். இதுதான் உங்களுடைய வார்த்தையிலேருந்து வரக்கூடிய வார்த்தை. இன்றைக்கு நமக்கு ஒரு சோதனை வரும் பொழுது, ஏதோ ஒரு காசு மிஸ் ஆயிருச்சு, நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் மௌத்தா போயிட்டாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இன்னைக்கு அதிகமான நபர்கள் புலம்பக்கூடியது என்ன தெரியுமா? அப்பவே அவன்கிட்ட சொன்னேன், இப்படி செஞ்சிருந்தா அவன் மௌத்தா போயிருக்க மாட்டானே, இப்படி செஞ்சிருந்தா அந்த காசு தொலைஞ்சு போயிருக்குமே, இப்படின்னு முஃமினுடைய வாயிலிருந்து வார்த்தை வரவே கூடாது. அல்லாஹ் விதிச்சிட்டான், நாடிட்டான், செஞ்சிட்டான். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய அறிவுரையை சொல்றாங்க. எல்லா நபர்களும் மனனம் செய்து வச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அறிவுரை. எந்த சோதனை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், பொருளாதாரம் இல்லையா, வறுமையில் வாடுகிறீர்களா, இந்த நேரத்தில் நம் மொழியக்கூடிய விஷயம் இதுதான். நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இறைவன் எழுதி வச்சிருக்கிறான், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை செல்லும், அல்லாஹ் நாடிட்டான், செஞ்சிட்டான்னு போயிட்டே இருக்கணும். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும். இன்னும் நமக்கு ஏராளமான உதாரணங்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பதை பற்றியும், அல்லாஹ்வினுடைய உறுதியை பற்றியும் ஏராளமான செய்திகள் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. பாலஸ்தீன மக்களை எடுத்து பாருங்களேன், எவ்வளோ கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது, வீடுகள் உடைக்கப்படுகிறது, தாய் தந்தைகள் கண் முன்னாடி வேறறுக்கப்படுகிறார்கள், பச்சிலம் குழந்தைகள் குண்டு போல் மொழியப்பட்டு, குண்டுகள் எல்லாம் வீசப்பட்டு ஊரே சிதறடிக்கப்படுகிறது. அந்த நேரத்திலும் அவர்கள் இறைவன் மீது சார்ந்திருந்தாங்க. எப்படி தெரியுமா?
ஒரு வலைதளங்களில் பார்க்க முடிகிறது, வீடு உடஞ்சி கிடக்குது, உடஞ்ச வீட்டுக்கு மேலே சல்லாவை விரித்து தொழுகிறான். இதுதான் அவங்களுடைய ஈமான். நீ எவ்வளோ குண்டுமலி பெய்யப்பட்டாலும், எங்களுடைய தாயை கொண்டாலும் தந்தையை கொண்டாலும் என்னுடைய பிள்ளையை கொண்டாலும் என்னுடைய ஈமானை ஒருபோதும் கொல்ல முடியாது. அந்த நிகழ்வை பார்த்தீங்களா? வீடு உடஞ்சி கிடக்குது, அதுக்கு மேலே சல்லாவை விரித்து தொழுகிறான். நம்ம எந்த அளவுக்கு தொழுகிறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் ஃபஜர் தொழுவோம்? மனசுக்குள்ளே கேட்டு பாருங்க. எத்தனை பேர் லுகர் தொழுதோம், அசர் தொழுதோம், மகரிப் தொழுதோம்? நான் பாலஸ்தீன மக்களை பார்த்தீங்களா? எவ்வளோ சோதனை வருது. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட வழி இல்லை, சாப்பிடுவதற்கு சாப்பாடுக்கு கூட வழி இல்லை. அந்த நேரத்திலும் அல்லாஹ் மீது உறுதியாக இருந்தாங்க, அல்லாஹ் மீது சார்ந்து இருந்தாங்க, இறைவனுடைய தொடர்புல இருந்தாங்க. இன்னும் நமக்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணம் நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் தான். தந்தையிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள், தந்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்களிடத்தில், தன்னுடைய சமூக மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள், சமூக மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய மன்னரிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள், மன்னரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறைவன் புறத்திலிருந்து வந்த பொறுப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் நபியாக ஆக்கி இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் தொழ வேண்டும் என்ற பொறுப்பை கொடுத்தனான். அந்த பொறுப்பை நிறைவேற்றும் வண்ணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தை சொன்னாங்க. தந்தையும் எதிர்ப்பு. தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் சொன்னார்கள், சமுதாய மக்களும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். தன்னுடைய அரசனிடத்தில் சொன்னார்கள், அரசரும் எதிர்ப்பை தெரிவித்து விட்டார்கள். இப்படி எல்லா நேரத்திலும் மனம் தளர்ந்து போறாங்க. யார்கிட்ட சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டுக்கிறாங்க. அந்த நேரத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு சோதனை சந்திச்சாங்க தெரியுமா? நெருப்புல தூக்கி எறியப்பட்டாங்க. தந்தையினுடைய மோசமான வார்த்தைகள், உன்னை கல்லால் அடித்து கொண்டு விடுவேன். இந்த நிலைக்கு மத்தியிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னா புராஉ மின்கும் வமிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ். நீங்கள் எதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ, தந்தையை பார்த்து, சமூக மக்களை பார்த்து, அந்த மன்னரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகிவிட்டோம். வ கஃபர்னா பிக்கும், உங்களை மறுத்து விட்டோம். வபதா பைனனா வ பைனகுமுல் அபதா ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா. நீங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று நம்பிக்கை கொள்கின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் வெறுப்பும் குரோதமும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது. நீங்கள் தாய் விட்டு போகலாம், தந்தை விட்டு போகலாம், சமுதாய மக்கள் தூக்கி எறியலாம், யாரும் எனக்கு தேவையில்லை, இறைவன் போதும். இறைவனத்தில் நான் உறுதியாக நிற்பேன், இறைவனே சார்ந்திருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்பதில் அவனே சிறந்தவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். இதை வைத்து அப்படியே கேட்டோம், இந்த காதில் கேட்டோம், இந்த காதில் கேட்டுட்டு உற்றாம ஆழமா நம்முடைய மனசுல உணர்ந்து எல்லா சூழ்நிலைகளையும் இறைவன் மீது நம்பிக்கை வச்சாங்க, நமக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை வச்சாங்க, இறைவன் கடலே பிளந்தான். அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நம்மை கொல்ல போகிறார்கள் என்று தெரிந்தாலும், நம்முடைய வாழ்க்கையே இழந்தாலும், ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.